வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு தெரியுதுங்களா? ஏழைகளின் ஆப்பிள். இதுதான் வந்து தக்காளியை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான தக்காளி தோசை தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இங்கே பாருங்கள், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மாவு கொஞ்சன்றதால நான் 3 தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு, இது 3ம் வறுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த இது வந்து நம்ம சில்லி பவுடர்லாம் சேர்க்க போகிறது இல்லை. பச்சை மிளகா, சில்லி பவுடர், சில்லி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த தோசைக்கு வந்து டேஸ்ட் கொடுக்க போகிறது, டேஸ்ட் மேக்கர் வந்து இந்த மிளகு ஜீரகம் தான். இது வந்து நம்ம இந்த தக்காளி சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங்க்கு, அதுக்கப்புறம் ரிங்கிள் ஃப்ரீ, அதுக்கப்புறம் நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம், இந்த தக்காளி சாப்பிட்டா கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையெல்லாம் போயிடும், வெயிட் லாஸ் ஆகும். இதில் வந்து இல்லாத சத்துக்களே கிடையாது. ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ரிச் இது. அதனால் வந்து இந்த தக்காளி தோசை இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 தக்காளியை வந்து நான் நல்லா மிக்சியில் வந்து நல்லா மைய அரைச்சிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த மிளகு ஜீரகத்தை இடிச்சுக்கலாம். சரியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தக்காளி கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ டைரெக்டாக மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிடலாம். சரிங்களா? இதில் வந்து அரைக்கும் போது நான் எதுவுமே இதில் நான் ஆட் பண்ணல. முக்கியமாக வந்து இது இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே இதை சாப்பிட்லாம். சரிங்களா? பாருங்கள், நல்லா அழுத்தி சின்ன மிக்சியில் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் தக்காளின்றதால, நிறைய தக்காளி இருந்தால் பெரிய மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி கொண்டு வரேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா ஜூஸ் அடித்தாச்சு. இப்போ வந்து டைரெக்டாக இதை நான் அப்படியே பச்சையாகவே மாவில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இதை நீங்கள் வடிகட்ட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? வடிகட்டினீங்கன்னா அதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட்டு எல்லாமே, அதோடய சத்து எல்லாமே போயிடும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கொத்தமல்லியும் எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த மிளகு ஜீரகத்தை இடித்து இதில் சேர்த்துக்கலாம். ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தோசைக்கு நம்ம டேஸ்ட் மேக்கர் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்போவுமே மிளகு ஜீரகம் எல்லாமே வந்து கையில் தான் இடிப்பேன். சரிங்களா? இடித்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இடித்து வச்சுருக்க மிளகுத்தூளை இதில் நான் இப்போ சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கையில் நல்லா கிளறுங்க, அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தக்காளி தோசை இதை ரொம்ப மெல்லிசாக ஊற்ற வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் தடிப்பாக ஊற்றிக்கோங்க. ஹோட்டல்லலாம் தக்காளி ஊற்றப்பம் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். சரியா? இந்த தோசையை முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே மூடியே வேக வைங்க. அப்போ தான் தக்காளி நம்ம பச்சையாக போட்டுக்கோ இல்லையா, நல்லா வேகும். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணக்க செவக்க தக்காளி தோசை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.